தொழுகையை தவற விடுபவர்களா நீங்கள்? இது உங்களுக்கான பதிவுதான். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு புதிய தொடக்கம். நாம் நமது நாளை தொடங்குவதற்கு முன்பு பிரார்த்தனை செய்கிறோம். இப்படித்தான் நாம் அல்லாஹுடன் இணைகிறோம், சமாதானத்தை காண்கிறோம், அவனுடைய வழிகாட்டுதலை கேட்கிறோம். பிரார்த்தனை அமைதிக்கான திறவுகோல். பிரார்த்தனை என்பது பழக்கத்தின் காரணமாக நாம் செய்யும் ஒன்று மட்டுமல்ல, அது நம் படைப்பாளருடன் பேசுவதற்கான ஒரு வழி. நாம் சுஜூதில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க முடியும். நமது கவலைகளை விட்டுவிட்டு அவனுடைய கருணையை கேட்கும் தருணம் இது. வாழ்க்கை எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பிரார்த்தனையின் சக்தியை மறந்து விடாதீர்கள். பிரார்த்தனை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது நமது உயிர் நாடி. பிரார்த்தனையின் மூலம் நாம் ஒருபோதும் தனியாக உணர்வதில்லை. ஏனென்றால் நம்மை படைத்தவன் நம்மோடு இருக்கிறான்.